சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் மோதி 11 பேர் பலியான நிலையில் சுகாதாரத்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அங்கு மீட்பு பணிகளும் துரிதவிடப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 11 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அங்கு என்னென்ன மீட்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? ஆம்புலன்ஸுகள் எத்தனை அனுப்பப்பட்டிருக்கு? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க? இந்த தகவல் அறிந்தவுடன் உடனடியாக 19 ஆம்புலன்ஸ் அங்க இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்ல இந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடனடியாக இந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கிற இந்த காயமுற்றவர்களை திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு 6-7 பேர் பலத்த காயங்களுடன் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்களை மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த திருப்பத்தூருக்கும் காரைக்குடிக்குமே சிறப்பு மருத்துவர்கள், அதாவது எலும்பியல், நரம்பியல் போன்ற மருத்துவர்கள் இந்த விபத்துல அதிக பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக காப்பதற்குரிய மருத்துவர்கள் என்று அவர்களை உடனடியாக அங்கேயும் முறைய சொல்லியிருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் துறையின் சார்பில் விரைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பாட் டெட் என்று சொல்லக்கூடிய வகையிலான இந்த இறப்புகளை தவிர்த்து மற்றவர்களை காக்கிற முயற்சியில் இந்த அரசு விரைந்து மேற்கொண்டு வருகிறது. சார், இந்த விபத்தை தொடர்ந்து கூடுதலாக மருத்துவர்கள் அங்கு ஏதேனும் வரவழைக்கப்பட்டிருக்காங்களா? அதான் சொன்னாங்க. திருப்பத்தூர் காரைக்குடிக்கு கூடுதலா சிறப்பு மருத்துவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிக கடுங்காயம் ஏற்பட்டவர்களை உடனடியாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மதுரை அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். சார், இணைப்பில் உங்களுடைய விவரங்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.